கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்களும் அவருடைய கண்மணியை போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி சொல்லி, இந்த 5வது மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரப்போகிற வாக்கு தத்தத்திற்காக நாம் தேவ சமூகத்திலே தாழ்மையோடு ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போமாக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த 5வது மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தம் என்னதென்று ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தின் வாக்கு தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் இந்த மாதத்திற்காக அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு நன்மையுண்டாகும், உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த 5வது மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய தேவன் நமக்கு நன்மையை கட்டளிட போகிறார். நன்மை உண்டாக போகிறது. இந்த மாதம் நன்மையின் மாதமாய் தேவாவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், சங்கீதம் 85 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நன்மையானதை தருகிறார். அவர் நன்மை தருகிற தேவன், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய தேசமானது தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எத்தனை உண்மை! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை செய்வேன் என்று, நமக்கு நன்மை உண்டாகும் என்று இந்த மாதத்தில் வாக்கு தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் ஒரு உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். ஆம், நம்முடைய ஆண்டவர் நன்மைகளின் நாயகன். இந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14 15வது வசனங்களிலே எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14 15. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின பொழுது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தேன். அப்படி என்றால் என்ன? எனக்கு வந்த கோபத்திலே, அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் நிமித்தமாக, எனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினது நிமித்தமாக நான் அவர்களை தண்டியாமல் விடவில்லை. அவர்களை தண்டித்தேன், நான் சொன்னதை செய்தேன். ஆனால் இந்நாட்களிலே நான் சொல்லுகிறேன், எருசலேமுக்கும் யூதாவுக்கும் ஆமென் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்தேன். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அவர்களை தண்டிக்க நினைத்தேன், அவர்களை தண்டித்தேன். இப்பொழுதோ இந்நாட்களில் உங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நன்மை உண்டாகும்படி செய்வேன். எனவே என் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது என்ன? நம் தேவன் சொன்னதை செய்கிறவராய் காணப்படுகிறார். அது நன்மையோ தீமையோ அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். பிரியமான பிள்ளைகளே, அவர்கள் எனக்கு கோபம் மூட்டினதினாலே நான் அவர்களை தண்டிக்க நினைத்து அவர்களை தண்டித்தேன். ஆனால் இப்பொழுதோ இந்நாட்களிலே உங்களை நான் நினைத்து நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் ஆமென் வாக்கு தத்தம் நமக்கு இப்பொழுதும் தருகிறதை பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, வாக்கு தத்தம் என்பது தேவன் நம்மோடு எப்படி இடைப்பட போகிறார் என்பதை தான் ஆமென் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நன்மைகளின் தேவன், நன்மை செய்கிற தேவன் என்பதை
நாம் பார்த்தோம். ஆம், கர்த்தருடைய வார்த்தையிலே எரேமியா 31:14 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசாரியர்களின் ஆத்துமாவை தேவன் கொழுமையானவைகளை கொண்டு ஆமென் பூரிப்பாக்குவாராம், திருப்தி ஆக்குவாராம். ஆமென். ஆசாரியர்களை தம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களினாலே அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, என் ஜனங்கள், மை பீப்புள் ஷால் பி சாட்டிஸ்ஃபைட் வித் மை குட்னஸ். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். இது தேவனுடைய ஆசை. நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நன்மைகளாலே திருப்தி ஆக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியம். நாம் தேவனுடைய நன்மைகள் பெற்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியில நலமுடன் வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆசையாக நாம் வேதத்திலே தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2023ஆம் ஆண்டு இந்த 5வது மாதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய விசேஷித்த நன்மைகளாலே ஆசீர்வதிக்க அவர் விரும்பி இந்த வாக்குத்தத்தத்தை நம்மோடு கூட செய்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறவராயிருந்தார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஒருவருக்கும் ஒரு தீங்கையும் ஒரு தீமையும் செய்யவில்லை. அவர் அனைவருக்கும் எந்த விதமான இன மத ஜாதி வேறுபாடின்றி எல்லா ஜனங்களையும் அவர் சந்தித்து அவர்களுக்குரிய சகல நன்மைகளை வழங்கி அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனவனுக்குரிய நன்மைகளினாலே அவளை திருப்தியாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி தேவன் அவருடைய ஜனங்களை நன்மையினாலே திருப்தியாக்கினார் என்று சொல்லும் பொழுது, ஆமென், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே குருடர்களுக்கு பார்வையை தந்தார், செவிடர்களுக்கு ஆமென் செவித்திறனை, கேட்கக்கூடிய அந்த திறனை தந்தார். அது மட்டுமல்ல, முடவர்களை நடக்கும் செய்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார், பிசாசுகளை துரத்தி அந்த பிசாசின் தொல்லைகளில் இருந்து அநேகரை விடுதலையாக்கினார். அது மட்டுமல்ல, ஆமென், தன்னுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்காக அவர் பரிதவித்து அந்த பிள்ளைகளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி, சகோதரர்களை உயிரோடு கூட எழுப்பி குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, குஷ்ட ரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்து கதறினார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். ஆமென், ஆண்டவரே, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். அவர்களை தேவன் ஆமென் வெறுக்காமல் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். ஆமென். அது மட்டுமல்ல, லேகியோன் என்கின்ற பிசாசுகளாலே மிகவும் அவதிப்பட்டு கொண்ட கல்லறையிலே ஆமென் மக்களால் வெறுக்கப்பட்டு அச்சுறுத்தலால் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறோம். அவனை சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆமென் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பேற்பட்ட குறைவுகள் இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் நாம் இருக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் நன்கு அவர் அறிந்தவராக இந்த மாதத்தில் உனக்குரிய நன்மையை, நமக்குரிய நன்மையை அவர் செய்வதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குரிய நன்மை கர்த்தர் இந்த மாதத்திலே தந்து நம்மை மகிழ்விக்க போகிறார், சந்தோஷப்படுத்த போகிறார். என் ஆண்டவரை குறித்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலும் என் ஆண்டவர் போதித்த வார்த்தைகளிலும் அவைகளை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம்
44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டுமல்ல, அவர் செய்தவருமாய் காணப்படுகிறார். அவருடைய போதனைகளிலே, கர்த்தருடைய வார்த்தைகளிலே அதிகமாக நன்மைகள் நிறைந்த வார்த்தைகள் நம்மாலே பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அது எப்படி சாத்தியம்? சத்துருவை நம்மால சிநேகிக்க முடியுமா? நமக்கு துரோகம் பண்ணினவர்களை நம்மால மன்னிக்க முடியுமா? நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களை நாம் நேசிக்க முடியுமா? ஆனால் கர்த்தரோ எல்லாம் செய்தவராகவே ஆமென் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இவ்விதமாக உபதேசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களாக. நீ நன்றா இருக்க மாட்டேன், நீ வாழ மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், நீ விளங்க மாட்டேன், உன் வாழ்க்கை இவ்வளவுதான் நாசமாய் போய்விடும் என்று உன்னை சபிக்கிறவர்களை பார்த்து மகிழ்ச்சி என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களை வாசிங்க. நீ நன்றாயிரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் அந்த சாபத்தை, நமக்கு விரோதமாக அவர்களிட்ட சாபங்கள் எல்லாம் முறியடித்து ஆமென் தேவன் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானவைகளாய் மாற்றுவார். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எத்தனை அருமையான வார்த்தைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே சொல்லி அவைகளை வேதத்திலே எழுதியும் வைத்திருக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிற தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் ஆமென் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே காணப்பட்டாலும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அன்பினால், தேவனுடைய இரக்கத்தினாலும் ஆமென் தேவ வார்த்தைகள் ஆமென் விளங்கி கொண்டிருக்கிறதை, திகழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். கர்த்தர் அன்புள்ளவர். பிரியமான தேவ ஜனமே, முன்னே உன் முற்பிதாக்களுக்கு நான் கோபம் வந்த பொழுது அவர்களை நான் தண்டித்தேன், அவர்களுக்கு தீமை செய்தேன், அவர்களை அடித்தேன் என்று சொன்ன தேவன், நான் செய்ய நினைத்தது அவர்களுக்கு செய்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் அப்படி அல்லாமல் நன்மை செய்ய நினைத்தபடினாலே இனி உங்களுக்கு நன்மையே அன்றி வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று தம்முடைய கிருபைகளினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த 5வது மாதம் தேவன் நமக்கு நன்மைகளால் நம்மை திருப்தி ஆக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. நாம் வேதத்துல வாசிக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரமும் 21வது வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய போதனைகள்ல அருமையான வார்த்தை. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களை நீ ஆசீர்வதிப்பாயாக. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் ஆமென் தீமையினாலே மற்றவர்களை வெல்லாமல் ஜெயிக்காமல் அவர்களை நன்மையினாலேயே வெல்லு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமென் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவர்களுக்காக வேண்டுதல் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனங்களிலே தம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 5வது மாதத்திலும் கூட நம்முடைய தேவன் நம்மை நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையிலே ஆமென் நடத்தி செல்வாராக. நன்மைகளால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையில நிறைவான நன்மைகளை தந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவாராக. ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை வேதத்திலே நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்திலும் யாக்கோபு என்கின்ற தேவ மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும்
எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற என் ஆண்டவரே, இதோ உன் தேசத்துக்கும் உன் இனத்திற்கும் நீ திரும்பி போ, நீ புறப்பட்டு போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னபடியே நீ செய்தீரப்பா. என்னுடனே சொல்லியிருக்கிறீரே, நான் உனக்கு நன்மை செய்வேன், திரும்பி போ, நீ பயப்பட வேண்டாம். உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களை உனக்கு நன்மை செய்கிறவர்களாய் நான் மாற்றுவேன், நீ புறப்பட்டு போ என்று சொன்னீரே. இதோ அடியனுக்கு தேவரீர் நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் ஆமென், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று தேவ சமூகத்தில் சொல்லுகிறார். நான் கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து வந்தேன், ஆனால் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை எனக்கு நீர் தந்திருக்கிறீர், நான் இரண்டு பரிவாரங்களுடையவன் ஆனேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீ சொன்னபடியே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னபடியே இந்த வேளையில இரண்டு பரிவாரங்களை தந்து நான் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆண்டவரே. ஒரு கோலும் தடியுமாக வந்தேன், பிழைக்கலாம் என்று வந்தேன், எப்படியோ வாழ்க்கையை கடக்கலாம் என்று வந்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் இதோ இரண்டு பரிவாரங்கள் மகா பெரிய சேனையாய் என் ஜனத்தை நீர் மாற்றி என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தீர். நான் எவ்வளவேனும் தகுதியானவன் அல்ல, பாத்திரவான் அல்ல, ஆனாலும் கர்த்தர் என்னை இவ்வளவாய் நேசித்தீர் என்று சொல்லி தம்முடைய தேவ சமூகத்திலே நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அநேக நன்மைகளாலே ஆசீர்வதிக்கிற தேவன். என் நிமித்தமாக நீ எதை இழந்தாலும் அது நான் 100 அத்தனையா திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை நாம் சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தர் சொன்னபடியே நாம் ஆசீர்வதிக்க வேண்டியவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்யும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு நன்மைகளாலே நம்மை முடிசூட்டுவார், இரக்கங்களினாலே முடிசூட்டுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் ஒன்றுக்கு 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். யோபு என்ற பக்தன் தேவ சமூகத்தில் உத்தமத்தோடு ஆமென் தேவ சமூகத்தில் தரித்திருந்த பொழுது எத்தனையோ இழப்புகளின் மத்தியிலே, ஆமென் நஷ்டங்களின் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே தேவ சமூகத்திலே தேவ திட்டத்திற்காய் காத்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய முடிவை தேவன் இரட்டத்தினியான ஆசீர்வாதங்களோடு ஆமென் மாற்றுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குரிய வார்த்தையிலே வாசிப்போம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமென். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களே, நம்புகிறவர்களே, எந்த நடந்தாலும் என் தேவ வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று உறுதியாய் காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், தைரியத்தோடு உள்ள காரியங்களை நீங்கள் நடப்பியுங்கள், ஏனென்றால் இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அது இன்றைக்கே தருவேன், இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு தருவேன். 5வது மாதம் கர்த்தருடைய நன்மைகள் நிறைந்த மாதமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன நன்மைகள் என்பதை நீங்கள் காத்திருந்து பார்ப்பீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அருளுகிற அந்த நன்மைகளை நீங்கள் பெறும் பொழுது தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய், தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ்வீர்களாக. கர்த்தர் துணை செய்வார். கடைசியாக உபாகம புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களிலே நாம் நன்மைகள் பெற என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய முழுமையான நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன, எதிர்பார்க்கிறது என்ன, அதை வாசித்து நாம் முடிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
12, 13, 14. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? அண்ட சராசரங்களை படைத்தவர். வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எனவே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அதுதான் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய நன்மைகள் பெற வாஞ்சியோடு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து மகிழ்ச்சியாயிருக்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, ஆமென், நமக்கு தேவன் கட்டளையிடுகிற அந்த கற்பிக்கின்ற எல்லா கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளை எல்லாம் நமக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நமக்கு நன்மைகள் நிறைந்து காணப்பட, நன்மை உண்டாக, ஆமென், தேவன் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதை அல்லாமல் வேறு என்ன ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார்? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லார், ஆமென், இவைகள் அல்லாமல் வேறு எதை தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? வெள்ளியோ பொன்னோ வேறு எந்த காரியங்களோ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவும் மாட்டார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி அவைகளின்படி நடந்து அவைகளை உறுதியாய் பற்றி கொண்டு அவைகளின்படி வாழும் பொழுது தேவன் தம்முடைய விசேஷித்த நன்மைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், இதோ அண்ட சராசரங்களை படைத்தவன் நான், வானங்கள் பூமியும், ஆமென், அதில் உள்ள யாவையும் தேவனாகிய கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் உண்டாக்கினவர் நமக்காக தான் அவைகளை உண்டாக்கி இருக்கிறார். எனவே தேவன் நம்மை இந்த மாதத்தில், 5வது மாதத்தில், அவர் சகல விதமான நன்மையினால் கிருபைகளினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்தருளுவாராக. கர்த்தர் தாமே இந்த 5வது மாதம் நன்மைகளின் மாதமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு மாற்றி அருளுவாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நன்மைகளின் நாயகனை, இந்த வேலையிலும் கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன், நீர் நன்மைகளின் நாயகன். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தேன். ஆமென், ஏழைகளுக்கு இறங்கினேன், திக்கற்றவர்களை ஆதரித்தேன், பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்தேன். ஆமென், ஏற்ற தாழ்வுகள் பாராமல் அல்லும் பகலாய் உழைத்து அநேகருடைய நன்மைக்காக பாடுபட்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த 5வது மாதத்தில் உம்மை நம்பி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மாட்டீரோ? என் தேவனுடைய நன்மைகளால் பிள்ளைகளை திருப்தியாக்குவதா இந்த நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதி. ஒவ்வொருவருடைய குறை, ஒவ்வொருவருடைய தேவை என்னதென்பது நான் அறிய என் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறபடினாலே நீரே அவர்களுக்குரிய சகல நன்மைகளை தந்து இவர்களை திருப்தியாக்கி மகிழ்மைப்படுத்து. அடியானுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளே உடைய பிள்ளைகளுக்கு நான் தந்திருக்கிறேன். நீரே இந்த மாதத்தை நன்மையின் மாதமாய் மாற்றி நடத்த போவதற்காய் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதா நம் அனைவரோடு கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் விசேஷித்த நன்மைகளின் மாதமாய் மாற்றி
நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.